வணக்கங்களே. பொன்னேரி அருகே ஆரம்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் மதியழகன். இவருடைய மனைவிதான் லதா, வயது 45. இந்த தம்பதிகளுடைய மகள்தான் சௌமியா, வயது 25, மகன் மணிகண்டன், வயது 20. இதற்கிடையில் லதா தன்னுடைய தம்பியான விவேக், வயது 30 என்பவருக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய ஒரே மகளான சௌமியாவை திருமணம் செய்து கொடுத்திருக்காரு. எனினும் இதுவரைக்கும் சௌமியாவுக்கு குழந்தையே இல்லை. இதனைத் தொடர்ந்து கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பொன்னேரி அருகே பள்ளம் பகுதியில் சௌமியாவும் அவருடைய கணவரான விவேக்கும் குடியேறியிருக்காங்க. அதன் பிறகு சௌமியா பொன்னேரி ஹரிஹரன் பஜாரில் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி சௌமியா வேலைக்கு போகும்போது அதே துணிக்கடையில் வேலை செய்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மணி, வயது 30 என்ற வாலிபுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாடைவில் காதலாக மாறியிருக்கு. அதன் பிறகு இது கள்ளத்தொடர்பாக மாறியிருக்கு. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் சௌமியா விவேக்கை பிரிந்து மணியுடன் வாழ முடிவு செஞ்சுருக்காங்க. இதனால் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு சொல்லாமல் கொள்ளாமல் மணியுடன் அவங்க ஓடி போயிட்டாங்க. இது குறித்து தகவல் இருந்ததும் விவேக் தன்னுடைய அக்காவும் மாமியாருமான லதா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் லதாவோ அதை பெருசாகவே கண்டு கொள்ளவே இல்லை. இருந்த போதிலும் தன்னுடைய மனைவியான சௌமியாவை கடந்த 1 வாரமாக காணாமல் போனதால் அவரை பல்வேறு இடங்களில் விவேக் தேடி பார்த்துருக்காரு. எங்கு தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை. இதனால் 1 வாரமாகி மனைவியை தேடி கண்டுபிடிக்க முடியலையே, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அக்காட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவும் மாமியாருமான லதாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. விவேக் சொல்லாமல் கொள்ளாமல் மாமியாருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய அக்காவும் மாமியாருமான லதா அவருடைய மகளான சௌமியா கிட்ட செல்ஃபோனில் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதை விவேக் பார்த்து அதிர்ச்சி அடைந்துட்டார். நான் 1 வாரமாக என்னுடைய பொண்டாட்டியை காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் மறைச்சிக்கிட்டு அவளோட இந்த மாதிரி வீடியோ காலில் பேசிவிட்டு நீ சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு லதா கிட்ட விவேக் சண்டை போட்டிருக்காரு. இது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒரு கட்டத்தில் கைகலப்பாகவும் மாறியிருக்கு. இதில் ஆத்திரமடைந்த விவேக் தன்னுடைய இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாமியாரான லதாவை சரமாரியாக குத்திருக்காரு. மாமியார் லதாவுடைய அடலல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்திலிருந்து ஓடி வந்திருக்காங்க. இதனை பார்த்ததும் விவேக் அங்கிருந்து தப்பி ஓடி போயிட்டார். பின்னர் படுகாயமடைந்த லதாவை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கு லதாவை பரிசோதனை செய்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே லதா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது குறித்து உடனடியாக இந்த தகவலானது பொன்னேரி போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டது. போலீஸாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வந்துட்டாங்க. அங்கு லதாவுடைய சடலத்தை கைப்பற்றிய போலீஸார் அதே மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சுட்டாங்க. இது குறித்து பொன்னேரி போலீஸார் வழக்கு பதிவு செய்து மாமியாரை குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய மருமகனான விவேக்கை தீவிரமாக தேடி வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு தன்னுடைய வீட்டிலேயே பதுங்கியிருந்த அவருடைய மருமகனான விவேக்கை போலீஸார் அதிரடியாக கைது செய்து தற்போது காவல் நிலையம் அழைத்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.